கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோவான் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இந்த வசனம் நமக்கு நன்றாய் அறிந்த வசனம், நல்ல பரிச்சயமான வசனம் தான். குறிப்பாய் இந்த வசனத்தின் முதல் பகுதி நாம் அடிக்கடி கேட்டதும் நன்றாய் வாசித்ததும், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பிரசங்கங்களிலும் சரி, உபதேசங்களிலும் சரி, சுவிசேஷத்திலும் சரி, இந்த வார்த்தை அதிகமாய் பயன்படுத்தப்பட்ட காரியமாய் காணப்படுகிறது. அதை கொண்டுதான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி. தேவனுடைய கிருபையினாலே இந்த மாதத்திலே கர்த்தருடைய ஆலோசனையின்படி திராட்சைக்கு சம்பந்தமான திராட்சை பழங்கள், திராட்சை கொலைகள், திராட்சை கொடிகள், திராட்சை செடி, திராட்சை தோல், திராட்சை வேர் என்று சொல்லி தேவனுடைய ஆலோசனையின்படி திராட்சைக்கு சம்பந்தமான அநேக காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். தேவ கிருபையினாலே இதுவரை அநேக காரியங்களை தியானிக்க நம்மளுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கும் இந்த வார்த்தையிலே ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அது திராட்சை செடியை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது. இதிலே 2 காரியங்கள் போடப்பட்டுள்ளது. ஒன்னு, திராட்சைக்கு சம்பந்தமான 2 காரியங்கள் இந்த வசனம் சொல்லுகிறது. ஒன்னு திராட்சை செடி, 2வது திராட்சை தோட்டம். இதுல இந்த முதலாவது வார்த்தையை தான் நாம் தியானிக்க போகிறோம். அந்த வசனம், அந்த வார்த்தை சொல்லுகிறது திராட்சை செடி. எப்படிப்பட்ட திராட்சை செடியாம்? மெய்யான திராட்சை செடி என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வசனம் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தையாய் காணப்படுகிறது. குறிப்பாய் இது எந்த நாட்களிலே அவர் சொன்னார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அதற்கு முன்பாய் இருக்கிற அதிகாரங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், குறிப்பாய் 13வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தீர்கள் என்றால், இது பஸ்காவுக்கு முன்பாய் இயேசு தம்முடைய சீஷர்களோடு கடைசியாய் இருந்த பந்தி விருந்திலே அவர் பேசுகிற காரியமாய் காணப்படுகிறது. நாம் இந்த நாட்களிலே திருவிருந்து என்று அடையாளமாய் நாம் தேவ சமூகத்தில் அனுசரிக்கிறோம் அல்லவா? அந்த நாட்களிலே, அந்த கடைசி இரவிலே, அந்த திருவிருந்திலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களோடு பேசின ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச்சாய் தான் நாம் இதை பார்க்க முடியும். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்திலே அவர் பிடிக்கப்பட போகிறார். இன்னும் கொஞ்ச நேரத்திலே சத்ருவானவன் அந்த முற்றிலும் ஆளுகை செய்ய போகிறான். ஏனென்றால் 17வது அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 31வது வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை சொல்லுகிறது, 30வது வசனம், யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தை சொல்லுகிறது, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப அங்கு இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்கள், தனக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் எல்லாவற்றையும் பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்து, இப்ப அவருடைய பாடுகளுக்குள்ளாய், அதாவது தன்னை தாழ்த்தி தான் ஒன்றும் கிரியை செய்யாதபடி, அற்புத அடையாளங்கள் செய்யாதபடி, சத்துருக்களை துரத்தாதபடி. ஏனென்றால் அதுக்கு முன்பாக நாம் பார்த்தோம் என்றால் நிறைய சத்துருக்களை, பிசாசுபடுத்தியவர்களை இயேசு கிறிஸ்து துரத்திருக்கிறார். லேகியோன் ஆவியலை பிடித்தவரை துரத்திருக்கிறார். குற்றவாளிகளை, அதாவது பாவம் செய்தவர்களை அவர்களை மன்னித்திருக்கிறார். சுகமற்றவர்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். மரித்தோரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். இப்போ ஒரு காலம் வந்தது. அந்த காலம் என்னவா இருக்கிறது? அவர் அமைதியா இருக்கவும், தன்னை தாழ்த்தவும், இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசானவன் அவருடைய பாதத்தை கடிக்கிற நாட்களாய் அது காணப்படுகிறது என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட நாளிலே தன்னை தாழ்த்துகிற நேரத்துக்கு முன்பாகத்தான் இயேசு இப்படிப்பட்ட அநேக காரியங்களை குறித்து தம்முடைய சீஷர்களிடத்தில் இயேசு பேசுகிறவராய் காணப்படுகிறார். அங்கு அவர்களை சிநேகிதர் என்று அழைக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த 13வது அதிகாரத்தின் நடுப்பகுதியிலிருந்து 15, 16வது அதிகாரம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அதுல ஒன்றுதான் இயேசு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நானே திராட்சை செடியாய் இருக்கிறேன், அதுவும் நானே மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும்.
அவர் தம்மை ஒரு திராட்சை செடியாய் வெளிப்படுத்துகிறதை நம்மளை பார்க்க முடியும். அப்ப இங்க இயேசு சொல்லுகிறார், அவர் நான் திராட்சை செடி என்று சொல்லாமல் அவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, நானே மெய்யான திராட்சை செடி என்றுதான் அந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே அதிகாரத்தின் பின் வசனங்கள்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நானே திராட்சை செடின்னு சொல்லுவார். ஆனால் அவர் எப்படி தொடங்குகிறார் என்றால், நானே மெய்யான திராட்சை செடி. ஏன் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லுகிறார் என்றால், வேதத்திலே அநேக விதமான திராட்சை செடிகள் காணப்படுகிறது. ஏனென்றால் கடந்த நாட்களிலே அடியான் மூலமாய் கூட கர்த்தர் 6 விதமான திராட்சை செடியை குறித்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். உதாரணத்திற்கு சோதோம் குமராவின் திராட்சை செடி என்று நாம் பார்த்தோம். அதே போல தாழ்ந்த திராட்சை செடி என்று பார்த்தோம், பயிரிடப்படாத திராட்சை செடி என்று பார்த்தோம். இப்படி அநேக திராட்சை செடிகளை குறித்து வேதம் சுட்டி காட்டுகிறதா இருக்கிறது. அநேக விதமான திராட்சை செடிகள் இந்த பூமியிலே காணப்படுகிறதா இருக்கிறது. அதிலே எல்லாம் திராட்சை செடி இருந்தாலும் நான் ஒருவர் மாத்திரமே மெய்யான திராட்சை செடி என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதை நாம் மேலோட்டமாய் பார்த்தோம் என்றால் இது ஒரு சுவிசேஷத்தின் வார்த்தையாய் நம்மளுக்கு தோணலாம். ரட்சிக்கப்படாதவர்களிடத்திலே நாம் போய் சொல்லலாம், இயேசுதான் மெய்யான திராட்சை செடி, இயேசுதான் மெய்யான தெய்வம், அவரை அன்றி யாரும் கிடையாது என்று சுவிசேஷத்திற்கு அது அதிகமாய் பயன்படுத்துகிற காரியமாய் இருந்தாலும் இங்கு இயேசு சுவிசேஷத்திற்கு இந்த வார்த்தையை சொல்லவில்லை. அவர் யாரிடத்திலே சொல்லுகிறார் என்றால், தம்முடைய சீஷர்களிடத்திலே பந்தியில் இருக்கும் சொல்லுகிறார். அவரோட சீசர்கள் மாத்திரம் 12 பேர் தான் இருக்காங்க. ஸ்ரீகளுடைய சீசர்கள் இல்லை. 70 சீசர்கள் இருந்தார்கள், அவர்களும் அவர்களோடு இல்லை. 120 சீசர்கள் இருந்தார்கள், அவர்களும் அவரோடு இல்லை. இயேசுவினால் அப்போஸ்தலர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 12 சீசர்களுக்கு மாத்திரம் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அப்ப இது ஒரு சுவிசேஷத்தின் வார்த்தையா இங்க இயேசு சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறார், நானே மெய்யான திராட்சை செடி என்று இயேசு ஏன் சொல்லுகிறார் என்றால், ஒரு காலம் வரப்போகிறது, அன்றைக்கு அநேக சொல்ல போகிறார்கள், இயேசுவானவர் மரித்து விட்டார், இயேசுவானவர் உயிரோடு இல்லை, இயேசுவானவர் கல்லறையில அடக்கம் பண்ணப்பட்டார், இனிமேல் அவர் மேலே வரப்போவது கிடையாது என்று அநேகர் சொல்ல போகிறார். இதுக்கிடையே அநேக காரியங்களை இவர்கள் கேட்க போகிறார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், என்னதான் உங்களை சுற்றி நடந்தாலும் நானே உண்மையான திராட்சை செடியாய் இருக்கிறேன், நானே உங்களுடைய அஸ்திபாரமாய் காணப்படுகிறேன் என்று இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறதை காண்பிக்கிறது. இரண்டாவதாக இது எதை காட்டுகிறது? சீசர்களிடத்திலே அவர்கள் இயேசுவுக்காய் ஊழியம் செய்கிற நாட்களிலே அவர்கள் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தானர் பெற்று இயேசுவுக்காய் ஊழியம் செய்கிற நாட்களிலே அநேக கள்ள உபதேசங்கள் வரும். அநேகர் சொல்லுவாங்க, நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஜனங்கள், நாங்கள் இயேசுவின் அப்போஸ்தலர்கள், எங்களுடைய வார்த்தையை கேளுங்க என்று அநேகர் சொல்லிக் கொண்டு வருவார்கள். அவர்கள் எல்லாரும் திராட்சை செடியை போல வந்தாலும் நான் மாத்திரமே மெய்யான திராட்சை செடி, என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி இயேசு சீஷர்களுடைய உபத்திரவத்தின் காலத்தை குறித்தும் வரும் நாட்களின் எச்சரிப்பின் வார்த்தையாகத்தான் இதை சொல்லுகிறார். அப்ப இந்த இரவு நேரத்திலே இந்த மெய்யான திராட்சை செடி என்கிற வார்த்தையை கேட்கிற நமக்கும் அது ஒரு எச்சரிப்பாய் கர்த்தர் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த உலகத்திலே நிறைய பேர் சொல்லலாம், நான் மெய்யான தேவனாய் இருக்கிறேன். நிறைய பேர் சொல்லலாம், நாங்க தான் உண்மையான அப்போஸ்தலர்கள், என்ன நீங்க பின்பற்றுவாங்க, எங்க உபதேசத்தை பின்பற்றுவாங்க, எங்க வார்த்தையை பின்பற்றுவாங்க. ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை அன்றி நம்மளுக்கு ஒரு ரோல் மாடல் கிடையாது. இயேசுவை அன்றி யாரையும் நாம் முன்மாதிரியா வைக்க கூடாது. அது எவ்வளோ பெரிய ஊழியக்காரர்களாய் இருக்கலாம், அது எவ்வளவு பெரிய தேவ பிள்ளைகளாய் இருக்கலாம், அவர்கள் அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்களாய் இருக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாய் இருக்கலாம், அல்லது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், ஏன் எலியாவின் நாட்களில் இறங்கின அக்கினியை போல இறங்குகிறவர்களாய் கூட காணப்படலாம். யாரா இருந்தாலும் சரி, இயேசுவை அன்றி வேறு ஒரு மெய்யான திராட்சை செடி கிடையாது. இயேசுவை அன்றி நாம் யாரையும் முன்மாதிரியாக வைக்க கூடாது. இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், நான் இந்த போதகரை போல வாழ விரும்புகிறேன், இவரை நான் பின்பற்றுகிறவராய் இருக்கிறேன், நான் அலெக்சாந்திராவை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறேன், பவுலை பின்பற்றுகிறவனாய் இருக்கிறேன் என்று நிறைய பேர் சொல்லுகிறார்கள். அப்படி நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்பட்டோம் என்றால் அவர்கள் விழுந்து போகும் பொழுது நாமும் விழுந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்த காரியமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசேயை தேவன் வழிநடத்துகிறவராய் வைத்திருந்தார். நமக்கு எல்லாம் நன்றாய் தெரியும்.
மோசேயின் பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பின்பற்றுகிறவர்களாய் இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் தேவன் மீது வைத்திருந்த வைராக்கியத்தை மோசேயின் மீது வைக்கிறவர்களாய் மாறி போனார்கள். தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தவர்கள் மோசேயின் மூலமாய் தேவன் பிரமாணத்தை கொடுத்தபடினால் மோசேயின் பிரமாணம் சொல்லி மோசேக்கு பின்பாய் ஓடுகிறவர்களாய் காணப்பட்டார். இதனால் என்ன நடந்தது? மெய்யான திராட்சை செடியான இயேசு வந்தபோது கூட அவர்களால் இயேசுவை அடையாளம் கொண்டு கொள்ள முடியவில்லை. மெய்யான மேசியாய் இயேசு வந்தபோது கூட அவர்களால் மெய்யான மேசியாவை பின்பற்ற முடியவில்லை. அவர்கள் இயேசுவை கல்லெறிகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசுவை சிலுவையில் அலைகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இயேசுவின் உபதேசத்தை கேள்வி கேட்கிறவர்களாய் மாறினார்கள். இயேசுவை குற்றம் சாட்டும்படி ஸ்திரீயை அவருக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துகிறவர்களாய் காணப்பட்டார். காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாய் வைராக்கியம் இருந்தது. அவர்களுக்குள்ளாய் தேவ வார்த்தைக்கு நிலைச்சு நிற்கிறோம் என்கிற வைராக்கியம் இருந்துச்சு. ஆனா அந்த வைராக்கியம் எங்க இருந்துச்சு? தேவன் மீது இல்லாமல் மோசேயின் மீது காணப்படுகிறதா இருந்தது. இதனாலதான் இயேசுவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மோசேயின் பிரமாணத்தை குறித்து அவர்கள் தவறாய் யோசிக்கும் பொழுது அதை இயேசு சுட்டி காட்டும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்ப இன்றைக்கு இரவு எப்படி இயேசு தம்முடைய சீசர்களுக்கு சொன்னாரோ, அநேக திராட்சை செடிகள் உங்களை சுற்றி இருக்கலாம், ஆனால் என்னை பின்பற்றுகிறவன் மாத்திரமே நிலைத்திருப்பான், நானே மெய்யான திராட்சை செடின்னு சொன்னாரோ அதே வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அவரே மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார். அவரை நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்படுவோமாக. அவரை அன்றி வேறு யாரையும் நாம் பின்பற்றுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. ஏனென்றால் இனி வரும் நாட்கள் இதிலையும் பெரிய கொடிதான நாட்களாய் இருக்கும். இனி வரும் நாட்கள் இனிதிலும் பெரிதான வஞ்சிக்கிற நாட்களாய் காணப்படும். இன்றைக்கே நாம் விழுந்து போகிறவர்களாய் மனிதர்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம் என்றால் அது நாம் விழுந்து போவதற்கும் நாம் தவறி போவதற்கும் அது ஏதுவாய் காணப்படும். அதனால் தேவனை அன்றி ஒருவரையும் நாம் பின்பற்றக்கூடாது. அதைத்தான் இயேசு இங்கு கற்றுக் கொடுக்கிறார். நானே மெய்யான திராட்சை செடியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள், என்னில் நிலைத்திருக்கிறவர்களாய் இருங்கள், மற்றவர்களுடைய காரியத்தில் நிலைத்திராமல் நீங்கள் ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது அவர் எப்படிப்பட்ட திராட்சை செடியா இருக்கிறார்? மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார். அப்ப அவருக்குள் நாம் நிலைத்திருக்கணும் என்றால் அவருக்குள் நாம் எப்படி நிலைத்திருக்க வேண்டுமாம்? அந்த வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? முதலாவதாக நாம் எப்படிப்பட்டவர்களாய் நிலைத்திருக்க வேண்டும், அல்லது நம்மளை குறித்து அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது பாருங்க. 5வது வசனம் சொல்லுகிறது, யோவான் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள். நாம் தேவனோடு நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால், அவரை மெய்யான திராட்சை செடியாய் நாம் அங்கீகரித்திருக்கிறபடியினால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் நாம் மாறுகிறோம்? அவருடைய கொடிகளாய் நாம் மாறுகிறோம். அவருடைய கொடிகள் என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய கொடிகள் என்பது எதை காட்டுகிறது? தேவனே நமக்கு அஸ்திவாரமாயிருக்கிறார். தேவனே அஸ்திவாரமாயிருக்கிறார். ஒரு செடியை எடுத்துக்கொண்டால் அல்லது உலகத்துல இருக்க திராட்சை செடியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி இருக்குன்னா 3 பங்கா அந்த திராட்சை செடியை நீங்க பிரிக்கலாம். பங்காய் நாம் பிரிக்க முடியும். எப்படின்னா, ஒன்னு தரைக்கு அடியில் இருக்கிற வேர் பகுதி, 2வது தரைக்கு மேலே காணப்படுகிற கொஞ்சம் உயரத்துல இருக்கிற அந்த தண்டு பகுதி, அதுக்கப்புறம் 3வது பகுதி என்றால் அதிலிருந்து பிரிந்து வருகிற கிளைகள். அதைத்தான் நாம் கொடிகள் என்று நாம் சொல்லுகிறோம். ஏனென்றால் அது உறுதியாய் நிலத்து நிற்கிற மரம் அல்ல, அது படருகிறதாய் காணப்படுகிறதுனால் அது ஒரு கொடியாய் காணப்படுகிறது. அது பிளெக்சிபிளா இருக்கிற ஒரு தண்டு பகுதி. அப்ப இங்க திராட்சை செடியை பொறுத்தளவு அது 3 பகுதியாய் இருக்கிறது வேர், 2வது தண்டு பகுதி, அதுக்கப்புறம் தான் கொடிகளாய் காணப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், நாம் திராட்சை கொடிகளாய் இருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நாம் அவருடைய அந்த தண்டு பகுதியும் அல்ல, அந்த திராட்சை செடியின் வேர் பகுதியும் அல்ல. நாம் எதுவாய் இருக்கிறோம்? அவரில் ஒட்டி கொண்டிருக்கிற கொடிகளாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப நமக்கு தேவையான சத்துக்கள், நமக்கு தேவையான நீர், நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் இந்த திராட்சை செடியின் வேர் பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டு அந்த தண்டு பகுதியிலிருந்து நாம் கொடுக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இங்க சொல்லப்படுகிற கொடி என்பது என்ன? அவருக்குள் நாம் நிலைத்திருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. நாம் பார்த்தோம், மெய்யான திராட்சை செடி என்பது அவரை நாம் விசுவாசிக்கிறதையும் அவரை நாம் முன்மாதிரியாய் வைத்து ஓடுகிறதாய் இருக்கிறது. 2வது இங்க வசனம் சொல்லுகிறது, அவருடைய கொடி என்பது என்ன? அவருக்குள் நாம் நிலைத்திருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது.
நம்முடைய ஜீவியம் தேவனுக்குள் நிலைத்திருக்கிறதாய் காணப்பட வேண்டும். அது உலகத்திலே நிலைத்திருக்கிறதாகவோ அல்லது மற்ற மனிதர்களை நம்பி இருக்கிறதாகவோ நிலைத்திருந்தால் அது என்பது எதை காட்டுகிறது? அவரை நம்பி இருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. நாம் எது செய்தாலும் அவரோடு இணைந்து செய்கிற அனுபவம், எது செய்தாலும் நாம் அவரோடு பேசு, அவரை கேட்டு அவர் சொல்லுகிறபடி செய்கிற அனுபவத்தை காட்டு. இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 28வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவரே என்றும் நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இது கொடிகள் என்பது என்ன? அவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம். அவரோடு நிலைத்திருக்கிற அனுபவம் என்பது எதை காட்டுகிறது? அவரை அன்றி நமக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. அவரை அன்றி நாம் எதையும் செய்கிறது கிடையாது. இயேசுவே சொல்றாங்க, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே அவருடைய செடியிலே நாம் இணைக்கப்பட்ட ஒரு கொடிகளாய் காணப்படுகிறோம். அவருடைய கொடிகளாய் இருந்துதான் நாம் ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப நம்முடைய நன்மை எங்கிருந்து வருகிறது? அந்த செடியிலிருந்து தான் வருகிறது. நம்முடைய சத்துவம் எங்கிருந்து வருகிறது? அந்த செடியிலிருந்து தான் வருகிறது. நமக்கு கொடுக்கப்படுகிற ஆதரவு எங்கிருந்து வருகிறது? செடியில தான் இருந்து வருகிறது. இதுதான் வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆனா நம்முடைய நடக்கை இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நான் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை, கர்த்தரை நம்பிதான் நான் வாழுகிறேன் நீங்க சொல்றோமா? கர்த்தர் சொல்லுகிறபடிதான் நான் நடக்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறதா நான் செய்கிறேன், கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு தான் நான் போகிறேன் என்று எத்தனை பேர் நாம் தைரியமாய் சொல்ல முடியும்? எத்தனை பேர் நாம் சாட்சியை எழுந்து நிற்க முடியும்? நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற ஏக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் இருக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்முடைய கொடியா இருக்கிறேன் அல்லவா, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் அல்லவா, எனக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், என்னை நீர் வாளாக்காமல் தலையாக்கணும், என்னை நீர் கீழாக்காமல் உயர்த்தி நிற்க பண்ணணும். நான் எல்லாருக்கும் முன்பாய் நல்ல செல்வந்தனும் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்கணும் என்று நாம் விருப்பப்படுகிறோம். அதுல தவறே கிடையாது. ஏனென்றால் அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கர்த்தரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். நம்மளை தரித்திராய் அவரை அளிக்கவில்லை, தரித்திராய் இருக்கும்படி நம்மளை தெரிந்து கொள்ளவும் இல்லை. அப்ப தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்கிறது நல்லதுதான். ஆனா அதே நேரத்துல நாம் எந்தபடி வாழுகிறோம் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. எப்படி நாணயத்திற்கு 2 பக்கம் இருக்கிறதோ அதே போல் கிறிஸ்துவின் ஜீவியத்துக்கு 2 பக்கம் இருக்கிறது. ஒண்ணு கர்த்தர் நமக்கு செய்கிறதும், 2வது நாம் அவருக்கு செய்கிறதுமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு நிறைய பேர் நாம் அவர் எனக்கு என்ன செய்வார், அவர் எனக்கு என்ன விடுதலை கொடுப்பார், அவர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுப்பார், அவர் எனக்கு என்ன மேன்மை கொடுப்பார் நாம் காத்திருக்கோம். ஆனா எத்தனை பேர் நாம் அவருக்காய் நான் என்ன செய்ய வேண்டும், அவர் சொல்லுகிற என்ன செய்ய சொல்லுகிறார், நான் அதை செய்ய நான் ஆயத்தரமாய் இருக்கிறேன் என்று எத்தனை பேர் நாம் காத்திருக்கிறோம்? புதிய ஏற்பாட்டு நாட்களிலே கொடுக்கப்பட்ட சத்தியம் அல்ல இது, பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையாய் காணப்படுகிறது. தேவனானவர் ஏசாயாவுக்கு காண்பிக்கிறார் பாருங்க. முதல்ல நல்ல தரிசனத்தை காமிக்கிறார். வானத்திலே இருக்கிற பரிசுத்தமான காரியங்களை எல்லாவற்றையும் ஏசாயாவுக்கு காண்பிக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அங்கு பெரிய சேராபீன்கள் வருகிறத நம்மளால் பார்க்க முடியும். அவர்களுடைய செட்டைகளை தேவன் அவருக்கு காண்பிக்கிறார். அவர்கள் ஏற்படுத்துகிற சத்தங்கள், கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்கிற வார்த்தையை எல்லா காரியத்தையும் ஏசாயாவுக்கு காண்பிக்கிறார். காண்பிச்சுட்டு தேவன் ஏசாயாவின் இடத்துல ஒரு வார்த்தை கேட்கிறார் பாருங்க. அவருக்கு என்ன கேட்கிறார்? யாரை நான் அனுப்புவேன், யாரை நான் அனுப்புவேன். யாரை நான் அனுப்புவேன் என்ற உடனே நம்ம ஊழியம் என்று நினைக்கிறோம். ஒரு பகுதியில் இருக்கலாம். யாரை நான் அனுப்புவேன் என்பது எதை காட்டுகிறது? யார் என் சித்தத்தை செய்கிறவனாய் காணப்படுவான், யார் என்னுடைய மகனாய் காணப்படுவார்கள், யார் என் ஏக்கத்தையும் என் மனதின் நோக்கத்தையும் என் விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுவார். அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்கிறேன்.
நான் உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆனா என்னுடைய காரியமாய் யார் புறப்பட்டு போவான்? என்னுடைய காரியமாய் என் சித்தத்தை செய்கிறவன் யார் என்று தேவன் கேட்கிறதை நம்மளால் பார்க்க முடியும். அதே வார்த்தையை தான் கர்த்தர் கேட்கிறார். அவர் மெய்யான திராட்சை செடி. அவரிலே என்றைக்கோ நாம் நாட்டப்பட்டுட்டோம், அவரோடு என்றைக்கோ இணைக்கப்பட்டுட்டோம். இதுவரைக்கும் நாம் அவரிடத்துல ஆசீர்வாதம் தான் பெற்றுக்கிட்டு இருக்கேமே தவிர அவருக்காய் நாம் எதை நாம் செய்து இருக்கிறோம்? அவருக்காய் எவ்வளவு நாம் பாடுபட்டு இருக்கிறோம்? அவருக்காய் எவ்வளவு தூரம் நம்ம ஓடி இருக்கிறோம்? அவருக்காய் நம்ம எவ்வளவு தூரம் கிரியைகளை செய்து இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வண்டி வாங்குறீங்க, அந்த வண்டிக்கு தேவையான எல்லா பொருட்களும் செய்றீங்க. தேவையான பெட்ரோல் நீங்க போடுறீங்க, அதுக்கு தேவையான அந்த வீலுக்கு தேவையான ஏர் பிடிக்கிறீங்க, அந்த வண்டிக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன், ஆர்சி எல்லாமே, லைசன்ஸ் எல்லாமே நீங்க வாங்குறீங்க. எல்லாத்தையும் அலங்காரம், நல்ல சீட்டு போட்டு நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் போட்டு வச்சுட்டீங்க. அதுக்கு தேவையான அந்த வண்டிக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க செய்றீங்க. கடைசியில அந்த வண்டி ஓடலைன்னா என்ன நடக்கும்? அந்த வண்டி உங்களுக்கு ஏற்றபடி உங்களுக்கு உதவி செய்யலைன்னா என்ன நடக்கும்? நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் தான் போகுது, உடனே நின்றுது. அதுக்கப்புறம் திரும்பி நம்ம பெட்ரோல் போடுறோம், தேவையான காரியங்களை போக்குறோம், மெக்கானிக்க கொண்டு போறோம், எல்லாம் பண்றோம், திரும்பி ஆன் பண்றோம், 1 கிலோமீட்டர் ஓடுது, அவ்வளவுதான். நாம் சித்தத்தின்படி அந்த வண்டி ஓடலைன்னா என்ன நினைப்போம்? நான் இவ்வளவு செய்து என்ன பிரயோஜனம்? நான் இவ்வளவு செய்து என்ன பிரயோஜனம்? நான் இவ்வளவு செய்து எல்லாமே எனக்கு வீணானதே என்று நாம் யோசிக்கிறோம் அல்லவா? அதே போலதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளை குறித்து பார்க்கிறவராய் காணப்படுகிறார். அதனாலதான் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வசனம் எப்படியா சொல்லுது பாருங்க. எரேமியா 2:21 சொல்லுகிறது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்தல திராட்சை செடியாய் நாட்டினேன், நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? நான் உங்களை உயர்ந்த நற்குல திராட்சை செடி அளவுக்கு நான் உங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். நீங்க அவ்வளவு உயர்ந்து இருக்கிறீங்க. உங்களை வெளியில பார்க்க திராட்சை செடி மாதிரியே தெரியுது, ஆனா நீங்க கொடிதான், பார்க்க திராட்சை செடி மாதிரியே இருக்கிறீங்க. அவ்வளவு பிரம்மாண்டமா உங்களை நான் உருவாக்கி இருக்கிறேன். ஆனா நீங்க என்னவா மாறி போயிட்டீங்க? காட்டு திராட்சை செடியின் கிளைகளை போல நீங்கள் மாறிவிட்டீர்கள். காட்டு திராட்சை செடியின் கொடிகளை போல மாறிவிட்டீர்கள். காட்டு திராட்சை செடியின் கொடிகள் என்பது என்னன்னா, அதான் வேதம் சொல்லுது, கலிக்காத திராட்சை செடி. கலிக்காத திராட்சை செடி அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்படுத்தப்படாத திராட்சை செடி. அதுல இருந்து வர பழங்களை கர்த்தர் புசிக்க கூடாது என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். அது தேவனுக்கு பிடிக்காத கனிகளாம். அதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், கலிக்காத திராட்சை செடிங்கிற தலைப்புல. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நற்குல திராட்சை செடியை உருவாக்கிட்டார். அதுவும் உயர்தர நற்குல திராட்சை செடியா உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். நீங்க ஜெபிக்கும் போது, வேத வாசிக்கும் பொழுது, அழுது கேட்கும் போது கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். நாம் கர்த்தருக்காய் எதை கொடுத்தோம்? கர்த்தருக்காய் என்ன செய்தோம்? நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் புறப்பட்டு போனோமா? கர்த்தருடைய வார்த்தையை நடப்பிக்கிறவர்களாய் நாம் புறப்பட்டு போனோமா? அவருடைய காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் புறப்பட்டு போனோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. வசனம் சொல்லுது, அவர் நம்மளை உயர்தர திராட்சை செடியாய் நம்மளை நாட்டி இருக்கிறார். உயர்தர திராட்சை செடியாய் நம்மளை மாற்றி இருக்கிறார். இன்னொரு வசனம் இப்படியா சொல்லுகிறது, வேதத்திலே இப்படியா சொல்லப்படுகிற சங்கீதங்களின் புஸ்தகம் 80வது அதிகாரத்திலே எப்படியாய் சொல்லப்படுகிறது, அந்த செடியை தேவன் காப்பாற்றி, ஏசாயாவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல இருந்து 7வது வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல குறிப்பை சொல்லப்படுகிறது, அவர் அதை வேலியடைத்து அதுள்ள கற்களை புரக்கி அதற்கு நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவிலே ஒரு கோபுர கட்டி அதன் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான திராட்சை பழங்களை தந்தது. சொல்லப்படுகிற கசப்பான என்பது எதை காட்டுகிறது? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதை காட்டுகிறது. தேவனுக்கு சித்தமில்லாத காரியத்தை செய்கிறதை காட்டுகிறது. தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு என்பதை நிதானித்து பார்ப்போமாக. நாம் அவருடைய கொடிகளாய் மாறிட்டோம். அவர்தான் மெய்யான திராட்சை செடி, நம்மளுக்கு நல்லா தெரியும். அவரை தான் நம்ம பின்பற்றுகிறதா இருக்கிறோம். ஆனா நம்முடைய கொடிகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது?
நாம் தேவனுக்கு உகந்த வாழ்க்கையை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அல்லது அவரிடத்துல ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவருக்கு பிரியமில்லாத ஜீவியத்தை செய்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போம். இதைத்தான் அப்சலோம் செய்தான். ராஜாவின் ஆசீர்வாதத்துலதான் அவன் வாழ்ந்தான். அவன் தகப்பனுடைய சொத்துலதான் அவன் வாழ்றவனா இருந்தான். ஆனா அவன் கிரியை எப்படி இருந்தது? அவன் தகப்பனுக்கு விரோதமாய் காணப்பட்டது. தன் தகப்பனுக்கு விரோதமாய் அது காணப்பட்டது. அப்படிப்பட்ட ஜீவியத்திலே நாம் இருக்கோம் என்றால் இன்றைக்கு தேவன் பக்கம் திரும்புகிறவர்களாய் காணப்படுவோமாக. அப்ப முதலாவதாக கொடி என்பது என்ன? அது மெய்யான திராட்சை செடியின் கொடி என்பது என்ன? அதுதான் தேவனோடு இணைந்திருக்கிற அனுபவத்தை காட்டு. சரி, இரண்டாவதாக இந்த மெய்யான திராட்சை செடி நம்மளை கொடியா மாற்றும் போது அங்க என்ன நடக்கிறது? அந்த வார்த்தை சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 80வது அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், 11வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 80வது சங்கீதம் 8வது வசனம் இப்படியே சொல்லுகிறது. நீர் எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. முதலாவது நாம் பார்த்தோம், மெய்யான திராட்சை செடி அது என்ன பண்ணுகிறது? கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக திராட்சை செடியிலே நாம் நிலைத்திருக்கும் பொழுது அங்க என்ன நடக்க வேண்டும்? அங்க வசனம் சொல்லுது பாருங்க, அது தேசமெங்கும் படர்ந்தது. தேசமெங்கும் படர்ந்தது. தேசமெங்கும் படர்ந்தது என்பது எதை காட்டுகிறது? வசனம் இப்படியா சொல்லுகிறது. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் படித்து பார்த்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தீரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்தரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையா இருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குட்டிகளை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க. தேசத்தின் ஜனங்களை உன் கையில ஒப்பு கொடுப்பேன், நீ அவர்களை துரத்தி விடுவாய். அதுக்கு முந்தின வார்த்தை தெளிவாய் சொல்றது பாருங்க, தொடங்கி எல்லை மடைக்கும் நான் செய்வேன், நான் அந்த தேசத்தின் குடிகளை உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இதுதான் படருகிற அனுபவத்தை காட்டுகிறது. அந்த கொடி என்பது கொடிக்குரிய தன்மை என்ன? அல்லது மெய்யான திராட்சை செடியாய் மாறும் பொழுது நாம் என்னவாய் மாறணுமா? நம் படருகிறவர்களாய் மாறணும். நம் மெய்யான திராட்சை செடியிலே நிலைத்திருக்கிறது முக்கியம் அல்ல, மெய்யான திராட்சை செடியிலே இணைந்திருக்கிறது முக்கியம் அல்ல. எது முக்கியம்? அந்த மெய்யான திராட்சை செடியில இருக்கிற நாம் தேசமெங்கும் படருகிறவர்களாய் காணப்படணும். இங்கு படருகிறது என்பது எதை காட்டுகிறது? அது மற்றவர்களிடத்துல போய் தேவனை அறிவிக்கிறதை காட்டவில்லை. இங்கு சொல்லப்படுகிற தேசமெங்கும் படருகிறது என்பது எதை காட்டுகிறது? அதுதான் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை காட்டுகிறது. அதைத்தான் இந்த யாத்ராகமம் 23:31 சொல்லுது பாருங்க. அந்த தேசத்தின் குடிகளை உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன், நீ அவர்களை உன்னை முன்னின்று துரத்தி விடுவாய். அவர்களோடும் அவர்கள் தேவனோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. எதை காட்டுகிறது? நாம் இந்த உலகத்திலே நாம் காணப்பட்டாலும் எல்லா உலகத்தின் போராட்டங்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படும், உலகத்தின் சத்துருவின் கிரியைகளை மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். இந்த பூமியிலே நாம் வாழ்ந்தாலும் நாம் பூமியிலே ஜெயங்கொண்டவர்களாய் காணப்படணும் என்பதுதான் இந்த வார்த்தையின் அர்த்தமாய் காணப்படுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம்னா நம்மளை நாமே நிதானிச்சு பாருங்க. உங்களையே நீங்க நிதானிச்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு நாம் எத்தனை நாட்கள் ஆகியிருக்கிற, ரட்சிக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகளாயிருக்கு. இதுவரைக்கும் எந்த உலகத்தின் கிரியைகளை நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட்டோம்? எந்த பாவத்தின் கிரியைகளை நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட்டு இருக்கிறோம்? எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெயம் நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேரிடத்துல இப்படிப்பட்ட ஒரு ஜெயம் இல்லை. ஜெயம் போராட்டம் வந்துட்டான், சத்ரு ஓடி ஒளிகிறானோ இல்லையோ நாம போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறோம். பிரச்சனை வந்துட்டான், சத்ரு போய் ஓடி ஒளிஞ்சு கொள்ளுகிறானோ இல்லையோ நாம் ஓடி போய் ஒளிந்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஒரு கிதியோனின் வாழ்க்கையை போல் நாம் வாழுகிறோம். கிதியோன் என்ன செய்தான்? அவன் மறைவிடத்திலே போரடிக்கிறவனாயிருக்கிறான்.
ஆனால் தேவன் அவனை குறித்து வார்த்தை என்ன சொல்லியிருந்தது? அவன் நீ ஒரு பராக்கிரமசாலி. ஆனா அவனுக்கு வார்த்தை வருது, தேவ தூதனே வந்து நேரடியா மனுஷனை போல வந்து பேசுறான். ஆனாலும் கிதியோன் சொல்றான் பாருங்க, அவன் தேவனை சோதிக்கிறவனாகவே காணப்பட்டான். சொல்றான், இந்த தோளின் மீது பனி பெய்யக்கூடாது, சுற்றிலும் பனி பெய்யும். இந்த தோல்ல மட்டும்தான் பனி பெய்யணும், எல்லா இடத்திலையும் பனி பெய்யக்கூடாது. இதெல்லாம் எதை காட்டுகிறது? அவனுக்குள்ளா இருந்த அவிசுவாசத்தை காட்டுகிறது. தேவ ஜனங்களாய் இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எல்லா இடத்துக்கும் பரவி சென்று சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். சுதந்திரிக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொன்னாரு, நீங்கள் தேசமெங்கும் படர்ந்து நீங்கள் என்னுடைய கொடிகளாயிருக்கிறீங்க, நான் உங்களுடைய மெய்யான திராட்சை செடியா இருக்கிறேன், உங்களுக்கு முன்பாய் இருக்கிற எல்லா சத்துருக்களை நீங்க மேற்கொள்ளணும். அது வியாதியாய் இருக்கலாம், பாவமாய் இருக்கலாம், பிரச்சனைகளாய் இருக்கலாம், குடும்ப போராட்டங்களாய் இருக்கலாம், மனிதர்களால் வருகிற போராட்டங்களாய் இருக்கலாம், சத்துருவினால் வருகிற போராட்டங்களாக எதுவாய் இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்து சொல்லி அதை கண்டு நாம் பயப்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. அதிலே நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படணும். அதை சுற்றிலும் நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கணும். அதை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி. இதற்கு நல்ல உதாரணம் வேதத்துல யாருன்னு பாத்தீங்கன்னா, அநேக உதாரணங்கள் வேதம் சுட்டி காட்டுகிறதாய் காணப்பட்டாலும் ஒரு சிறந்த உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்றால், ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது, நதி தொடங்கி பெலிஸ்தரின் தேச வழியாய் எகிப்தின் எல்லை மட்டும் இருக்கிற சகல ராஜாக்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். அவர்கள் சாலமோனுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனை சேவித்தார்கள். வார்த்தை சொல்லுது பாருங்க, சகல ராஜாக்களையும் சாலமோன் ஆண்டு கொண்டிருந்தான். இப்படியாகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ராஜாக்கள் என்பது அதிகாரத்தை காட்டுகிறோம். உங்களுக்கு முன்பாய் எதிர்த்து வருகிற எல்லா அதிகாரத்தை நாம் மேற்கொள்ளுகிறவர்களா இருக்கணும். அது எவ்வளவு பெரிய அதிகாரமா இருந்தாலும் சரி, அது எந்த பலத்தோடு வருகிறதா இருந்தாலும் சரி, அவைகளை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். ஆனா மேற்கொள்ளுகிறது என்பது எப்படி? அது தேவ சித்தத்தை கேட்டு நாம மேற்கொள்ளணும். தேவன் எல்லா போராட்டத்தையும் எல்லா யுத்தத்தையும் ஒரே வழியில நம்ம ஜெயிச்சிட முடியாது. அதற்கு சிறந்த உதாரணம் சொல்லுகிறேனே, தேவன் சொன்னார், எரிகோவை நீங்க எப்படி மேற்கொள்ளுன்னு சொன்னாரு? 7 முறை சுத்தி வாங்கன்னு சொன்னார். 7 நாள் சுத்தி வாங்க. அந்த 7 முறை 7 நாள் சுத்தி வந்த பிறகு கடைசி நாள் நீங்க எக்கால ஊதுங்க. எக்கால ஊதி கர்த்தரை துதிக்கும் போது அங்க பெரிய அற்புதம் நடக்கும். நீங்க எரிகோவை மேற்கொள்ளு. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்க செஞ்சாங்க, எக்கால ஊதுனாங்க. அங்க எரிகோ மதில் அப்படியே தரைக்குள்ள போயிருச்சு. அவங்க எரிகோவை மேற்கொண்டாங்க. இப்ப ஆயிப்பட்டணம் வர்றாங்க. ஆயிப்பட்டணத்துக்கு கர்த்தர் என்ன சொன்னாரு? இவங்க போய் யுத்தத்துக்கு போனாங்க, போயிட்டு இவங்க செஞ்ச பாவத்தின் தோத்துட்டு வந்துட்டாங்க. இப்ப கர்த்தர் என்ன சொன்னாரு? நீங்க ஆயிப்பட்டணத்தை சுத்துங்கன்னு சொன்னாரா? சுத்த சொல்லல. ஆயிப்பட்டணத்தை நீங்க 7 நாள் சுத்தி வாங்க, எக்காலம் ஊதுங்க, மதில்கள் இடிந்து போங்கன்னு சொன்னாரா? இல்ல. அவர் என்ன சொன்னாரு? இரவிலே போய் இரவு முழுக்க பதிவிருங்க. முதல் முறை இயேசு ஒரு புதிய யுக்தியை கற்றுக் கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இரவு முழுக்க பதிவிருந்து ஒரு கூட்டம் ஆயப்பட்டணத்துக்கு முன்னாடி யுத்தம் பண்ற மாதிரி போகட்டும், அவங்க உங்களை துரத்திட்டு வருவாங்க. அப்ப யோசுவா உனக்கு ஈட்டியை நீட்டு, அப்ப பின்னாடி பதிவிருக்கிறவர்கள் ஆயுக்குள் பிரவேசித்து அதை சுட்டெரித்து போடுவார்கள். காரணம் என்ன? எரிகோங்கிறது ஒரு பெரிய பட்டணம். அதற்கு பெரிய பெரிய மதில்கள் இருந்தது. அது ஒரு மதிலுக்கு 2 மதில்கள், ஒரு மதில் அல்ல 2 மதில்கள் காணப்பட்டது. 8 அடி 8 மீட்டர் என்று நினைக்கிறேன், அல்லது 8 அடி தூரம் தள்ளி 2வது மதில் காணப்பட்டுச்சு. இந்த ஒவ்வொரு மதிலும் 2 மீட்டர் அகலம் இருந்துச்சு, ஒவ்வொரு மதிலுமே. அப்ப அந்த பட்டணமே பெரிய பட்டணம். இவங்க பதிவு இருந்தாலும் அதை ஜெயிக்க முடியாது, நேரடியா போனாலும் ஜெயிக்க முடியாது. அப்ப கர்த்தர் என்ன சொன்னார்? அதை சுத்தி வாங்க. ஆயப்பட்டணம் என்பது என்ன? எரிகோவை விட ரொம்ப சின்னது. அது பதிவிருந்து நம்மளால அதை ஜெயிக்க முடியும்.
அதே போல தேவன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு யுத்தத்துக்கும் ஒரு யுக்தியை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த யுத்தத்தை அதன்படிதான் நம்ம ஜெயிக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? எல்லா யுத்தத்தையும் எல்லா விதத்தையும் ஒரே காரியமா நம்ம பார்க்கிறோம். சில பேர் சொல்றாங்க, நீங்க துதிச்சீங்கன்னா மட்டும் போதும், நீங்க ஜெயிச்சிருவீங்க. நீங்க வேதத்தை வாசித்து ஜெபிச்சா மட்டும் போதும், அதை ஜெயிச்சிருவீங்க. அல்லது உபவாசம் போட்டா ஜெபிச்சா போதும், ஜெயிச்சிருவீங்க. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், சில ஜாதி பிசாசுகள் மாத்திரம்தான் உபவாசத்துக்கு ஜெபத்துக்கு போகும். சில பிசாசுக்கு நீங்க உபவாசம் போடணும்னு அவசியம் கிடையாது. சில பிசாசுக்கு நீங்க துதிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க வார்த்தையை சொன்னா போதும், அது வெளியில போயிடும். சில பிசாசுக்கு நம்ம போராடி துதித்துக்கிட்டே இருக்கணும், துதிச்சாதான் போகும். அப்ப எப்படி அதை நாம் கண்டுபிடிக்கிறது? தேவனிடத்துல அதற்கு நாம் ஆலோசனை பெற வேண்டியதாய் காணப்படுகிறது. தேவனிடத்துல அதை நாம் பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கு, இப்படிப்பட்ட காரியம் இருக்கு, நான் தேசம் முழுக்க படரும்படி என்னை அழைத்திருக்கிறீர் அல்லவா, நான் உண்மையில் நிலைத்திருக்கிற கொடி அல்லவா, நான் இதை எப்படி ஜெயிக்கணும், இதை நான் எப்படி போராடி ஜெயிக்கணும், அதன் எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே என்று சொல்ல. இதற்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. தாவீதினுடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கோங்க. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல தாவீது கோலியாத்தை எப்படி பார்த்தான்? ஒரு சிங்கத்தையும் கரடியை போல பார்த்தான். அவன் போய் என்ன செய்தான்? கூழாங்கல்ல வச்சு அடிச்சான், அவனை கொன்னான், அவன் மேல நின்னா, அவன் கழுத்தை வெட்டினா, தூக்கிட்டு வந்துட்டான். ஆனா அடுத்ததாக சவுல் இன்னொரு வார்த்தையை சொல்றான் பாருங்க, நீ போய் 100 பெலிஸ்தர்களுடைய நுனித்தோலை வெட்டிட்டு வா, மர்ம உறுப்பின் நுனித்தோலை வெட்டிட்டுவான்னு சொல்றான். அப்ப கோலியாத்து கூழாங்கல்ல தூக்கிட்டு போனா இல்ல, அதுக்குள்ளேயும் அதுக்குள்ள தாவீது கூழாங்கல்ல தூக்கிட்டு போனா இல்ல, அதுக்குள்ளேயும் தாவீது. நீங்க சவுலின் கோலியாத்துக்கும் பெலிஸ்தருக்கு இடைப்பட்ட நாட்களை பார்த்தீங்கன்னா, தாவீது சும்மா இல்ல, என்ன செய்தானா, அவன் பட்டயத்தை பிடிக்கிறதுக்கும் கேடயத்தை போடுறதுக்கும் அந்த மார்க்க வஸ்திரங்களை போடுறதுக்கு நான் தன்னை ஆயத்தப்படுத்தினான். அதனாலதான் பெலிஸ்தர்களை அவன் கொல்ல செய்யும் போது, பெலிஸ்தர்களை கொன்று போடும்படி அவன் புறப்பட்டும் போது கூழாங்கல்ல தூக்கிட்டு போல, பட்டயத்தோடு அவன் புறப்பட்டு போகிறவனாயிருந்தான். அவன் சொல்லல, ஆண்டவர் கூழாங்கல்ல வச்சு பெரிய கோலியாத்தையே ஜெயிச்சுட்டாரே, சவுலும் தேசமும் பயந்திருந்த கோலியாத்தையே ஜெயிச்சுட்டாரே, அப்ப பெலிஸ்தர்களை கொலை செய்ய ஜெயிக்க எனக்கு கூழாங்கல் போதுமேன்னு சொல்லல. அவன் தன்னை ஆயத்தப்படுத்துகிறவனாயிருந்தான். அவன் காரிய யுக்தி உள்ளவனாய் காணப்பட்ட காரணம் என்ன? எங்க எப்படி செயல்பட வேண்டும், எதுல எப்படி தேவ சுத்தம் இருக்கு. அதே நேரத்துல நீங்க பாருங்க, சவுல் எவ்வளவுதான் தாவீதை கொலை செய்ய பார்த்தாலும், சவுல் தாவீதுக்கு சத்துருவா இருந்தாலும், தாவீது சவுலை தொடக்கூட இல்லை. அவன் சொன்ன, அபிஷேகம் பண்ணினவரை நான் எப்படி தொடுவேன், எந்த காரியத்தை எப்படி நடத்தணும், எப்படி யுத்தம் பண்ணணும் நன்றாய் தெரிந்திருந்தான். இதை நாம் அறிந்தவர்களாய் காணப்படணும். இப்படிப்பட்ட காரியங்கள் அறிஞ்சாதான் நம்ம தேசத்துல நம்ம படர முடியும். ஏன் சில காரியங்களை நம்மளால ஜெயிக்க முடியல? ஏன் சில போராட்டங்களை நம்மளால மேற்கொள்ள முடியல? ஏன் சில யுத்தங்களை நம்மளை ஜெயித்த மேல வர முடியல? காரணம் என்னன்னா, எரிகோவுல பயன்படுத்தின யுத்தியவே நம்ம ஆயப்பட்ட இடத்துல பயன்படுத்துறோம். ஆயப்பட்ட இடத்துல பயன்படுத்தின யுத்தியே பெலிஸ்தர் இடத்துல பயன்படுத்துகிறோம். பெலிஸ்தர் இடத்துல பயன்படுத்தின யுத்தியே சவுல் இடத்துல பயன்படுத்துகிறோம். அது செல்லாது, அது நடக்காது, அது வேதம் கற்றுக் கொடுக்கவும் இல்லை. அதுக்கென்று ஒரு வரைமுறை இருக்கிறது, அதுக்கென்று ஒரு காலம் இருக்கிறது, அதுக்கென்று ஒரு திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கா. அதன்படி நாம் செய்கிறவர்களாய் காணப்படணும், அதன்படி கிரியை நடப்பிக்கிறவர்களாய் நாம் காணப்படுறோம். இது நீங்க புதிய பாட்டில் எடுத்துக்கோங்க. யோவான்டையும் பேதுருவிடத்திலையும் ஒரு கால் முடவன் கேட்கிறான். அவன் கேட்கிறான், என்ன கேட்கிறான்? அவன் சொல்றான், என் கால்கள் முடங்கி போயிருக்கு, எனக்கு தங்கம் தாங்க அல்லது வெள்ளி தாங்க, எனக்கு பிச்சை போடுங்கன்னு சொல்றான். உடனே பேதுருவும் யோவான் சொல்றான், எங்களிடத்துல வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை, ஆனா நசரேனாக இயேசுவின் நாமத்தினாலே எழுந்துருன்னு சொல்றான். ஆனா அதே பேதுரு, அதே அப்போஸ்தலர் எங்க போகிறான்? பெபேயாள் வீட்டுக்கு போகிறான். பெபேயாள் மரித்து போயிட்டான். பெபேயாள்கிட்ட போய் சொல்லல, நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால் கால்கள், கரடுகள், முரடுகள் எல்லாம் மாறுவதாக பலனடை சொல்ல. அதெல்லாம் செய்யற. அது எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு தனித்திருந்து அங்க ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். இங்கு பிச்சைக்காரனுக்கு ஜெபிக்கும் போது கூட்டங்கள் கூடி இருந்துச்சு, அவனை சுத்தி எல்லாரும் இருந்தாங்க. அவன் தேவனுடைய ஜெபாலயத்துக்கு முன்னாடிதான் அதை செய்தான். ஆனா இங்க பெபேயாளை இது பண்ணும் போது அவன் என்ன செய்கிறான்? எல்லாரும் வெளியில அனுப்பிட்டுதான் அவன் அங்க ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். அப்ப எங்க எப்படி யுத்தம் நடப்பிக்கணும் நம்மளுக்கு நல்லா தெரியணும்.
எந்த யுத்தத்தை எப்படி செய்யணும், இந்த போராட்டம், இந்த வியாதி வந்துருச்சா இதை நம்ம எப்படி ஜெயிக்கணும் நல்லா தெரியணும். பிரச்சனை வந்துருச்சா அதை எப்படி ஜெயிக்கணும் தெரியணும். ஏதாவது ஒரு பாவத்துல வந்துட்டீங்கன்னா கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் எப்படி மேற்கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலையும் செங்கடல் பழக்காது, எல்லா நேரத்திலும் யோர்தான் பழக்காது. அதுக்கென்று ஒரு காலம் இருக்கிறது. இதுக்கு உதாரணங்கள் நிறைய சொல்லிட்டு போலாம். யோசுவாவின் நாட்கள்ல பாருங்க, யோர்தான் பழக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, பெட்டியை சுமந்து செல்லுகிற ஆசாரிகள் முன்னாடி போட்டோம், அவங்க முன்னாடி போய் காலை வச்சாங்க, யோர்தான் அப்படியே பழந்துருச்சு. ஆனா எலியாவின் நாட்கள்ல பாருங்க, அவங்க பெட்டியெல்லாம் சுமந்துட்டு போல, அவங்க கையில பெட்டியும் கிடையாது. அவன் என்ன, எலியா என்ன சொன்னா, அவன் சால்வி எடுத்து அடிச்சு அப்படியே தாண்டி போயிட்டான். எலிசா என்ன செய்யறான், அப்பதான் எலிசாவுக்கு ஊழியம் ஆரம்பிக்கிறது. எலிசா சொன்னா, எலியாவின் தேவன் என்று சொல்லி சால்வியை அடிச்சா யோர்தான் பழந்துருச்சு. அவங்க பெட்டிக்காய் காத்திருந்தா என்ன நடந்திருக்கும், எல்லாரும் தோற்று போயிருப்பாங்க. எலியா எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எலிசாவன் திரும்பி இரட்டிப்பான வரங்களை செயல்படுத்த முடியாது. இது மாதிரி நிறைய உதாரணங்களை நீங்க வேதத்துல பார்க்க முடியும். அப்ப இங்க வசனம் சொல்லுது, மெய்யான திராட்சை செடியில நிலைத்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கணும், மெய்யான திராட்சை செடியில நிலைத்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களாய் செயல்படணும். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனுக்காய் படருகிறவர்களாய் காணப்படணும், நீங்க தேவனுக்காய் ஜெயம் கொண்டவர்களாய் நீங்க மாறணும். அதுக்கு முதலாவதாக எந்த ஜெயத்தை எப்படி பெறணும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த யுத்தத்தை, எந்த போராட்டத்தை நீங்க எப்படி நாங்க மேற்கொள்ளணும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். அதை நாம் கற்றுக்கொண்டால் மாத்திரமே அதிலிருந்து நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற முடியும். அப்பேற்பட்ட போராட்டங்களை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கோம்னா, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் போராட்டம் இருக்கு, உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனையா இருக்கு, அதை லிஸ்ட் எழுதுங்க. எனக்கு இது என்னிடத்துல இருக்க ஒரு பழக்கம், அதை நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். உங்களுக்கு அது ஆவியில ஏதுவா இருந்தால் அதை எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு நான் கற்றுக்கொண்ட ஒரு சின்ன காரியம் என்னன்னா, எனக்கு ஏதாவது ஒரு பெரிய தேவைகள், ஒரு போராட்டம் அல்லது ஏதாவது ஒரு காரியம் இருக்குன்னா அதை முதல்ல ஒரு லிஸ்ட் போடுவேன். என்னோட ப்ரேயர் நோட்டுன்னு ஒன்று வச்சிருப்பேன், அல்லது மெசேஜ் நோட்டுன்னு வச்சிருப்பேன். அதுல பின்னாடி பக்கத்துல இருந்து சில காரியங்கள் எழுதிட்டு வருவேன். முன்னாடி மெசேஜ் இருக்கும், பின்னாடி இப்ப சில காரியங்கள் கற்றுக் கொடுக்கிற வெளிப்பாடோ அல்லது அன்னைக்கு வந்த காரியங்களோ, எனக்கு வர்ற கேள்விகளோ, அதை பின்னாடியில இருந்து வரிசையை எழுதிட்டு வருவேன், நோட்டை தலையில திருப்பி வச்சு. அப்படி எழுதுற நோட்ல நான் பாத்தீங்கன்னா அதுல லிஸ்ட் போட்டு வச்சிருப்பேன். இல்ல என் கையில நோட்டே இல்ல, அதிகமா நோட் பயன்படுத்த மாட்டேங்கிறேன்னா என் மொபைல்லயே நோட் புக்ங்கிற ஒரு ஆப்ல இதுக்குன்னே தனியா ஒரு கேட்டகரி பிரிச்சு வச்சு அதுல மெசேஜ் டைட்டில்ஸ், அதுக்கப்புறம் என்னுடைய ஜெப குறிப்புகள் சரியா நிறைய எழுதி வைப்பேன். எனக்கு எவ்வளவு தேவை இருக்கு, அல்லது எவ்வளவு சந்திக்கப்படணும், என்ன போராட்டம் சந்திக்கப்படும் சொல்லி எல்லாத்தையும் மொத்தம் எழுதி வைப்பேன். எதுக்காக எழுதி வைப்பேன்னா, இது எழுதி வச்சு ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்க போகும் பொழுது அல்லது மெசேஜ் எடுக்க உட்காரும் பொழுது அதை வைத்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸ்தோத்திரம் பண்ணி, கர்த்தாவே இதை குறித்து உங்களுடைய சித்தம் என்ன, இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுங்க, இந்த தேவை எனக்கு சந்திங்க, இந்த போராட்டத்தை மேற்கொள்ள உதவி செய்யுங்க அப்படின்னு ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர்ட்ட கேட்பேன், கர்த்தாவே இதுக்கு வச்சு நான் என்ன செய்யணும், இந்த போராட்டத்தை நான் எப்படி மேற்கொள்ளுகிறேன். கர்த்தர் சொல்லுவார், இது சில காரியங்கள் சொல்லுவார், நீ அமைதியா இருக்கு, அதை கண்டுக்கிடாத. அது சில காரியங்கள் சொல்லுவார், இதற்கு உபவாசம் போட்டு ஜெபி. சில காரியங்கள் சொல்லுவார், நீ அவங்கள இடத்துல நேரா போய் பேசு, ஆனா பேசுற விதத்தை இப்படிதான் நீ பேசணும்னு சொல்லி சில காரியங்களை கற்றுக் கொடுப்பார். எதற்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால், நாம் எப்படி யுத்தம் பண்ணணும், எப்படி போராடணும், எப்படி சண்டை போடணும் தெரியாம நம்ம சண்டை போட்டோம்னா தோற்று போகிறது சத்ருவானவல்ல, நாம் தான் தோற்று போறோம். அதை கற்றுக் கொடுக்கிறவர் சேனைகளின் கர்த்தர் நம்மளும் இருக்கிறார். அவர் எப்போது நமக்காக சண்டை போடுறவர் மாத்திரம் இல்ல, அவர் நமக்கு யுத்தம் செய்ய கற்றுக் கொடுக்க, நம்முடைய விரல்களை வளைப்பதற்கும் யுத்தத்துக்கு நம்முடைய விரல்களை பழக்கிறவருமாய் காணப்படுகிறார். அப்ப அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், இப்படிப்பட்ட போராட்டம் வந்துருச்சு, இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி முதல்ல லிஸ்ட் எழுதுங்க. எழுதி அதை வைத்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க, அதை வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க, அதை வைத்து கேளுங்க, ஆண்டவரே இந்த போராட்டம் வந்துருச்சு, என் குடும்பத்துல இப்படி வந்துருச்சு, என் பிள்ளைங்களுக்கு இப்படி வந்துருச்சு, எனக்கு தனிப்பட்ட இது வந்திருக்கு, இதை நான் எப்படி செய்யணும், இதுல நான் என்ன செய்யணும், அதை எனக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க அப்படி செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்கள் தேசத்திலே படருகிறவர்களாய் காணப்படுவீர்கள். உங்களுக்கு முன்பாய் இருக்கிற சத்துருக்களை நீங்கள் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருப்பார்கள். உங்களுக்கு முன்பாய் இருக்கிற சத்துருக்களை நீங்கள் ஓட விடுகிறவர்களாய் காணப்படுவீர்கள்.
இப்ப ஓடி ஒளிகிற அனுபவம் மாறி போய் உங்களை காண்கிற சத்துருக்கள் ஓடி போகிறவனாய் காணப்படும். உங்களை காண்கிற சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். அந்த யுக்தியை நம்ம கற்றுக்கொள்ளாத வரைக்கும் நம்ம எந்த போராட்டத்தையும் ஜெயிக்க முடியாது. அப்படி நீங்க யுக்தியை கத்துக்கலைன்னா மற்ற போதகர்கள் தீர்க்கதரிசிட்டு தான் ஓடிக்கிட்டு இருப்போம். அதை நீங்க கற்றுக்கொண்டுட்டீங்கன்னா யாரிடத்திலும் போத்தவில்லை, நீங்களே அதை ஜெயிக்கிறவர்களாய் காணப்படுவீங்களா. அதுதான் தேவனுடைய விருப்பமுமாய் காணப்படுகிறது. அப்ப முதலாவதாக மெய்யான திராட்சை செடி என்பது என்ன? அவரே நமக்கு மெய்யான திராட்சை செடியா இருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரில் நாம் நிலைத்திருக்கிற கொடிகளாய் இருக்க வேணும். அவரே மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்காய் படருகிற கொடியாய் நாம் காணப்படணும். மூன்றாவதாக கடைசியாக அவரே மெய்யான திராட்சை செடி என்றால் என்ன அர்த்தம்? அவர் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, யோவான் புஸ்தகம் 15வது அதிகாரம், யோவான் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதுக்கு அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதாக திராட்சை செடியை அவர் வெளிப்படுறாருன்னா என்ன அர்த்தம்? அவர் நம்மளை கனி கொடுக்கிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். அவர் நம்மளை கனி கொடுக்கிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். நாம தேவனுக்குள்ள நிலைச்சிருக்கிறோம், நல்லது. தேவ சமூகத்துல பயிற்சி பெற்று தேவன் சொல்லுகிற வழியிலே யுத்தம் செய்து ஜெயம் பெற்று ஜெயம் கொண்டவர்களாய் மாறி தேசத்துல படருகிறோம், அதுவும் நல்லது. ஆனா மூணாவதாக மிகவும் முக்கியமா எப்படி இருக்கும்னா, கனி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறணும். கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும். அவரோட நிலைச்சிருந்துட்டு அவருக்குள்ளாய் உறுதியா இருந்துட்டு அவருக்காய் ஜெயத்தை மாத்திரம் நம்ம கொடுத்துட்டு ஜெயத்தை மாற்றம் பெற்றுட்டு கனி கொடுக்காவிட்டால் நம்மளால என்ன பிரயோஜனம்? நீங்க இப்போ ஒரு திராட்சை செடி வளர்க்குறீங்க, அது நல்லா படருது, நல்லா பச்சை பசேர்னு வளருது. நீங்க போட்ட தோட்டத்தை விட நல்லா வளர்ந்து பக்கத்துல இருக்க இடத்துக்கெல்லாம் வளருது. நீங்க நல்ல தண்ணி ஊத்துறீங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதுல எந்த பழமும் வரலைன்னா என்ன செய்வீங்க? அந்த மரத்துல இருந்து எந்த பழமும் வரலைன்னா என்ன செய்வீங்க? நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது புதிதாய் 3ஆம் வகுப்பு படிக்கும்போது புதிதாய் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த வீட்டை பற்றி நம்முடைய போதகர் நிறைய சொல்லி இருப்பார். அந்த வீட்டுக்கு போன புதுசுல பாத்தீங்கன்னா அங்க ஒரு நாத்தங்க மரம் வச்சிரும். அந்த நாத்தங்க மரம் நான் 3ஆம் வகுப்பு படிக்கும் போது நாங்க அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் 8ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் பாத்தீங்கன்னா அதுக்கு என்னென்னமோ உரம் போட்டாச்சு. பக்கத்துல இருக்க தென்னை மரம் தென்னைக்காய் கொடுத்துச்சு, வாழை மரம் வாழைக்காய் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை செடிகள் எல்லாம் இருந்துச்சு, வச்சிருந்தோம். அதுவும் நல்ல கருவேப்பிலை, நல்ல அதுக்குரிய காய்கள் வந்தது. வெள்ளரி பழம், பூச்செடிகள் எல்லாமே பழம் கொடுத்துச்சு. மாதுளை மரம் வச்சிருந்தோம், மாதுளை மரமும் அது நல்லா வளர்ந்து நல்ல பெரிய பெரிய மரமா வந்து நல்ல பழங்களை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா இந்த நார்த்தங்க செடி மட்டும் பாத்தீங்கன்னா அது வீட்டுக்கு முன்னாடியே இருக்கும். ரைட் சைட்ல நுழைஞ்சு அடுத்த செகண்ட் நீங்க அதைத்தான் பார்க்க முடியும். அந்த காம்பவுண்டுக்குள்ள நுழைஞ்சாலே, அந்த கேம்பஸ்குள்ள நுழைஞ்சாலே அப்படி பச்சை பசேன்னு இருக்கும், நல்ல உயரமா வளர்ந்துருக்கும். 1 ஆள் ஹைட்டுக்கு நல்லா வளர்ந்துருக்கும், நல்ல முதிர்ந்த இலைகளை விடுறதா இருக்கும், நல்ல மரம் தான். ஆனா அதுல மரத்தை பாத்தீங்கன்னா கனி கொடுக்கவே இல்லை. அதுக்கு எவ்வளவோ உரம் போட்டு பார்த்தாச்சு. நிறைய பேர் சொன்னாங்க அதை பாத்தி போட்டு அது தண்ணி போடுங்க, அதுக்கப்புறம் கறி போட்டு உப்பு போட்டு அது எதோ சொல்லி நிறைய, நான் சின்ன பிள்ளை இருக்கிறதுனால அது அநேக காரியங்கள் நான் மறந்துட்டேன். பட் ஆனா அதுக்குன்னு பராமரிச்சது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதுக்கு நல்லா பராமரிப்பாங்க, மம்மியும் சரி டாடியும் சரி, நிறைய பேரை வர வச்சு ஆட்கள் வர வச்சு எல்லாம் நல்லா பராமரிப்பாங்க. ஆனா அது கனியே கொடுக்கவே இல்லை. என்னுடைய ஞானத்தின்படி, எனக்கு இருக்க ஞாபகத்தின்படி பாத்தீங்கன்னா 8ஆம் 9ஆம் வரைக்கும் நான் பாக்குறேன் அது கனியே கொடுத்ததை நான் பார்த்தது கிடையாது. அப்ப யோசிச்சு பாருங்க, அதற்காக ஆட்களை கூட்டு வந்து என்ன பிரயோஜனம்? அது வீட்டுக்கு முன்னாடி நல்ல பச்சை பசேர்ந்து என்ன பிரயோஜனம்? எல்லாமே வேஸ்ட் தானே. அது கொடுக்க வேண்டிய கனி அதுக்கு காலத்துக்கு ஏற்றபடி கனி கொடுக்கறதா தானே இருக்கணும். அது இல்லைன்னா என்ன செய்யறது? அது இருந்து என்ன பிரயோஜனம்? அதே போலதான் மெய்யான திராட்சை செடியில நம்ம ஒட்டி இருக்கிறது முக்கியம் அல்ல. மெய்யான திராட்சை செடியில ஒட்டி இருக்கிறன்னா படருகிறவர்களா இருக்கிறது போல, அதுல நிலைச்சிருக்கிறவர்களா இருக்கிறது போல கனி கொடுக்கிற அனுபவத்திற்குள்ளாயும் நம்ம கடந்து போகணும். அந்த கனி கொடுக்கிற அனுபவம் நமக்குள் இல்லாவிட்டால் அது தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
ஏன் இதுக்கு சங்கீதம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க படிங்க. நம்மளுக்கு நல்ல தெரிஞ்ச வசனம் முதல் சங்கீதம் அதுதான். அந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அந்த வசனத்தை ஆர்டர் பாருங்கமே, அது நீர் அதுக்கு தேவையான நீர் அந்த ஓடையில இருந்து வருது. அடுத்தது என்ன நடக்கணும்? இலை பச்சையா இருக்கிறது முக்கியம் இல்ல, அங்க என்ன சொல்லுது பாருங்க, அடுத்தது கனி கொடுக்கணும். கனி கொடுத்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். இலை உதிராத மரத்தை போல் இருந்து அப்படின்னு வசனம் சொல்ல, கனி கொடுத்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் கனியை எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அத வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, கொடியானது திராட்சை செடிகளை இணைந்திருக்கும், அப்ப அது நல்ல கனிகளை கொடுக்கும். அது கனி கொடுக்கும் போது தேவன் என்ன செய்வாராம், அதை இன்னும் சுத்தமாக்கி அதிக கனிகளை கொடுக்க பண்ணுவார். அதுல இருக்க தேவையில்லாத களைகளை வெட்டி போடுவார். அதுல இருக்க தேவையில்லாத காரியங்களை தேவன் வெட்டி போட்டு இன்னும் அதிக கனிகளை கொடுக்கிறவராய் மாற்றுவாராம். அப்ப இங்க சொல்லப்படுகிற கனிகள் என்பது என்ன? அது 2 விதமான கனியை காட்டுகிறோம். ஒண்ணு, இயேசு கிறிஸ்து தேடி போன அத்தி மரத்திலே காணப்பட வேண்டிய கனி. 2வது, தம்முடைய ஜனங்களுக்கு இந்த பூமியிலே காணப்படும் பொழுது நற்கிரியைகளினால் வருகிற கனி. இந்த 2 கனிகளை தேவன் எதிர்பார்க்கிறார். சொல்லப்படுகிற கனி 2 விதமான கனி. ஒண்ணு, தேவனுக்கு நம்முடைய ஜீவியத்திலிருந்து நாம் காட்டுகிற கனி, அவர் புசிக்கிற கனி. 2வது, நம்முடைய நற்கிரியைகளினால் வருகிற கனியை காட்டுகிறது. தேவனுக்கு உகந்த கனி என்பது என்ன? தேவன் எதிர்பார்க்கிற கனி என்பது என்ன? அது காட்டு செடிகளிலிருந்து வருகிற கனி அல்ல, நற்குள்ள திராட்சை செடியின் கனிகள். நற்குள்ள திராட்சை செடிகளின் கனிகள் என்பது என்ன? அதுதான் நாம் கலாத்தியர் 5:22 பார்க்கிறோம். ஆவியின் கனிகளாகிய நம்மளிடத்துல இருக்கிற வேண்டிய குணாதிசயங்கள், நம்மளிடத்துல இருக்க வேண்டிய பரிசுத்தம், நம்மளிடத்துல இருக்க வேண்டிய கர்த்தருக்கு ஏற்ற நடக்கை, நம்மளிடத்துல இருக்க வேண்டிய தேவனுக்கு ஏற்ற கிரியைகள், அதை தான் முதலாவது கனி என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2வது இருக்கிற கனி என்பது என்ன? நம்முடைய நற்கிரியைகளினாலும் நம்முடைய நற்குணங்களினாலும் தேவ அன்பை வெளிப்படுத்துகிறனாலும் நம்மளை காண்கிறவர்கள் தேவனிடத்துல விசுவாசம் வைக்கிறார்கள் அல்லவா, அதுதான் 2வது காட்டுகிற கனியாய் இருக்கிறது. இந்த 2 கனிகளையும் நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். இந்த 2 கனிகளும் எப்ப நம்மளுக்கு கிடைக்கும்? நாம் தேவனுக்குள் நிலைத்திருக்கும் பொழுது வரும். இப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய தனிப்பட்ட ஜீவியம் எப்படி இருக்கிறது? நாம் கர்த்தருக்கு உகந்த கனிகளாய் இருக்கிறோமா? அவருக்கு இன்பமான கனிகளாய் இருக்கிறோமா? இல்ல காட்டு திராட்சை செடியின் கசப்பான கனிகளாய் நாம் மாறி போயிட்டோமா? அல்லது தேவன் எதிர்பார்க்க 2வது கனி, இதுவரைக்கும் எத்தனை ஜனங்களை நாம் ஆதாயம் பண்ணி இருக்கிறோம், எத்தனை ஜனங்களுக்கு நாம் ரட்சிப்புகளை நடத்திருக்கிறோம், எத்தனை ஜனங்களை தேவன் பக்கமாய் திருப்பிருக்கிறோம், அதுதான் 2வது தேவன் எதிர்பார்க்கிற கனி. கர்த்தரை நம்மளை நிதானித்து பாருங்க, நீங்க எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்கள்? கசப்பான கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்களா, அல்லது தேவன் எதிர்பார்க்கிற நற்குள்ள கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்களா? 2வதாக, தேவனுக்கு எத்தனை ஜனங்களை நாம் கனிகளாய் கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போமாக. அப்ப மெய்யான திராட்சை செடி என்பது அது 3 காரியங்களை காட்டுகிறது. 1, அவருக்குள் நிலைத்திருக்கிறது. 2வது, அவருக்காய் ஜெயங்கொண்டு படருகிறது. 3வது, அவருக்காய் கனி கொடுக்கிற அனுபவத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகிறது. இப்ப நம்ம கண்களை மூடுவோம். அந்த மெய்யான திராட்சை செடி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறார். அவரை மாத்திரம் நீங்க உங்களுடைய ரோல் மாடலா வைங்க, அவரை மாத்திரம் நீங்க உங்களுடைய முன்மாதிரியா வைங்க. அவரை பின்பற்றுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளாகிய நாம், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நாம், நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? அவருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அவருக்காய் படருகிறவர்களாய் காணப்படுகிறோமா? அவருக்குள் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். முதலாவது நாம் ஜெபிக்க போறோம். முதலாவது கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தர் சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என்னுடைய முன்மாதிரி, நம்மையே
நான் நம்பி ஓடுகிறவனாய் இருப்பேன். நீரே என்னுடைய மெய்யான திராட்சை செடி, நான் உங்கள் மாத்திரம் நிலைத்திருக்கிறவனாய் இருப்பேன். இந்த திராட்சை செடியில மாத்திரம் நான் நிலைத்திருக்கிறவனாய் இருப்பேன். உலகத்துல ஒரு காலு, உம்மிடத்துல ஒரு கால் நான் வைக்கிறவனாய் இருக்க மாட்டேன். மற்றவர்களை ஊழியத்தையும் ஊழியக்காரர் நம்பி நான் ஓடுகிறவனாய் இருக்க மாட்டேன். நான் உண்மை மாத்திரம் நம்புகிறவனாய் இருப்பேன் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் இப்பொழுது அதை நம்மளிடத்துல எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவனை அவரை மெய்யான திராட்சை செடியை நம்முடைய வாழ்க்கையில சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறதுக்கு முன்பாக, அவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறதுக்கு முன்பாக தன்னுடைய சீசர்களிடத்தில் கடைசி இரவுல சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, என்னை அன்று யாரையும் நீங்கள் பின்பற்றார். இந்த நாட்கள் கடைசி காலமா இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளிலே எடுக்கப்பட போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளிலே அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் வந்துடும். இன்னும் கொஞ்ச நாள்ல இது கடைசி காலம் முடிய போகிறது. அன்றைக்கு நம் மெய்யான திராட்சை செடியை பின்பற்றாமல் இருந்தோம் என்றால் நாம் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம். அதனால் இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே மெய்யான திராட்சை செடியை நான் உண்மையில் நிலைத்திருக்கணும், நான் உண்மையே நம்பி வாழணும், உண்மையே நான் பற்றிக்கொள்ளும் சொல்லி நாம் பார்த்தோம். மெய்யான திராட்சை செடியில் இருக்கிறவர்கள் அவரில் நிலைத்திருப்பார்கள், அவரில் நிலைத்திருப்பார்கள். இரண்டாவதாக அவருக்காய் படருகிற ஜெயங்கொண்டவர்களாய் மாறுவார்கள். மூன்றாவதாக அவருக்காய் கனி கொடுப்பார்கள். இப்ப கர்த்தரை கேளுங்க, ஆண்டவரே உமக்குள் நான் நிலைத்திருக்கிறவனாய் இருக்கணும். எனக்கு விரோதமாய் வருகிற எவ்வளவு பெரிய போராட்டமாய் இருந்தாலும் சரி, அது உம்முடைய பாதத்திலே நான் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுகிறது, அதை நான் ஜெயிக்கிறவனாய் இருக்கணும். நான் 2 விதமான கனிகளை கொடுக்கிறவனாய் காணப்படணும் சொல்லி எல்லாரும் கடைசியை ஒப்பு கொடுப்போம். தெய்வ கொடுக்கிறவர்களா போராட்டத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுத்து எல்லாவற்றுக்கும் மேலாய் கனி கொடுக்கிற மெய்யான திராட்சை கனிகளாய் மாற்றுவார்களாக. அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் மெய்யான திராட்சை செடி என்று சொல்லி சீசர்களிலே இடத்திலே உடைய கடைசி நாளிலே நீ சொன்னது போல
ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த கடைசி நாளிலே நாங்கள் காணப்படுகிற எங்களுக்கு நீர் மெய்யான திராட்சை செடியை வெளிப்படுகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்களையும் மனிதர்களையும் மற்ற தெய்வ பிள்ளையை நம்பி ஓடாதபடி, உண்மை நம்பி வாழுகிறவர்களாய், மற்ற திராட்சை செடியிலே நிலைத்திராதபடி மக்கள் நிலைத்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாய் நீர் எங்களை எச்சரித்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதே போல் ஆண்டவரே, மக்கள் மெய்யான திராட்சை செடிகளை நிலைத்திருக்கிறவர்கள் ஆண்டவரே அப்பா, சுயமாய் வாழாதபடி, சுயமாய் எதுவும் செய்யாதபடி, கிறிஸ்துவை போல ஆண்டவரே பிதாவின் சத்தத்தை செய்கிறவர்களாய், யாரை நான் அனுப்புவேன் என்கிற சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்காய் ஓடுகிறவர்களாய் நீர் மாற்றுகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேசத்திலே படருகிறவர்களாய் உம்முடைய பிள்ளைகளை நீர் மாற்றுவீராக, ஜெயங்கொண்டவர்களாய் நீர் மாற்றுவீராக. எந்த யுத்தத்தை எப்படி செய்ய வேண்டும், எந்த காரியத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்பது உம்முடைய பிள்ளைகளுக்கு சேனைகளாயின் கர்த்தர் கற்றுக் கொடுப்பீராக ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவனுக்கு பிரியமான நற்குட உயர்தல திராட்சை பழங்களாய், திராட்சை கனிகளாய் உடைய பிள்ளைகளை மாற்றுங்க. அதற்கு தேவையான ஆவியின் கனிகள், அதற்கு தேவையான நற்குணங்களினால் உடைய பிள்ளைகளை நிறைத்தருளுவீராக. நீர் புசிக்கத்தக்கதான இன்பமான கனியாய் உடைய பிள்ளைகளை மாற்றுகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமையில் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.